கார்த்திகை பிறந்தது நல்ல நேரம் தான், மாலை அணிந்தது நல்ல யோகம் தான். கார்த்திகை மாசம் எல்லாரும் மாலை ஓடுற, ஏன் போடுற? நல்ல சைவம் சாப்பிடலாம்னா நம்ம நல்லா இருக்கணும்னு போட்ட ஆளுலாம் முடிஞ்சுங்கய்யா. 40 வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு போட்டாங்க. இப்ப பூராமே சரக்க மறக்கிறதுக்கு மாலை ஓடுறேன். யாரா இருந்தாலும் தள்ளி ஓடிறாங்க. சரக்க மறக்கிறதுக்கு மாலை ஓடிய கணேஷ் போல போட்டுக்கலாமா? சாமி கணேஷ் போல போட்டா ஒரு மயிறு முடுங்காதா? சீரட் அடிக்கிறேன், அதெல்லாம் தப்பு கிடையாதா? சரி, அந்த மாலையை போட்டு போறானே, பழனிக்கு நடந்து போகும்போது பாரு, அப்படியே வீட்டுல சத்தியம் பண்ணுவேன், கொண்டாடிக்கிட்டேன், இதோட அவ்வளவுதாண்டி, இனிமேல் பியூர் சைவம் தான், உன்னை டச்சே பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன்டி அப்படின்னு அந்த இருமுடி பையன் வெற்றிவேல் முருகனுக்கு அரவுகிறா, கந்தனுக்கு முருகனுக்கு இரு, அதுக்கு எவனாவது நீர்மலாடி இருடா பெரிய ட்ரம்ஸ் சிவமணி மையன் புலம் தள்ளிடுவார். இருங்க ப்ரோ, அந்த நடந்து போறேன் பாரு, போகும்போது இவன் குடிய மறக்கத்தானே மாலை ஓட்டேன், எங்க எங்க பச்சை போடு தெரியுதோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டே போவேன். பழனியில இருந்து 15 கிலோமீட்டர்ல ஒரு டாஸ்மாக் கடை வச்சிருக்காங்க. ஓ, இது 5 கிலோமீட்டர் தான் இருக்கா, அப்ப இங்க வந்து போட்டுருவாங்க. திருப்பி மாலையெல்லாம் கலட்டிட்டு வரும்போது இவன் வருவேன், பஞ்சாமிரத பையெல்லாம் வராது. வீட்டுல கேட்க, ஏய் எங்கயா பை? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டும் பாத்ரூம் போ, இவனே போட்டேன், விடு விடு பஞ்சாமிரதம் வரும் வரும், எங்கடா வரும், மொத்தா ஈரலையா வர? தெய்வத்தை நம்ம ஏமாத்த நினைச்சால் தெய்வம் நம்மளை ஏமாத்து. முத்தாளமா சிரிச்சுக்கிட்டே உண்மைதான்.